அந்த மதியம் 1:30க்கு நான் என்ன முடிவு பண்ணேன்னா, எனக்கு தெரிந்த ஒரு உறவுக்கார பெண் அவங்க எனக்கு 2 மணிக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் சங்கல்பித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறேன். அந்த எண்ணங்கள் அப்படி போகுது. மணி 1:50 ஆகுது, நான் வீட்டில் படுத்திருக்கிறேன். ஃபோன் வரல. 1:55 ஆகுது, வரல. கரெக்டாக 1:59க்கு எனக்கு ரிங் வருது வீட்டில், லேண்ட்லைனில். எடுத்து பார்க்குறேன். நான் யாருக்கு எண்ணங்கள் அனுப்பணும்னோ அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சான்ஸே கிடையாது. அவங்களுக்கு எனக்கும் ரொம்ப நாளாக எந்த தொடர்பும் இல்லை. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நினைச்சதெல்லாம் நடக்குமா? எண்ணங்களை எப்படி நம்ம உருவாக்கலாம்? நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் இந்த உலகத்தில் செயலுக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். உண்மையிலேயே எண்ணங்கள் அப்படிங்கிறது மனதினுடைய ஒரு பகுதி. மனம்ங்கிறது மிகப்பெரிய தோப்பு அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, அதில் இருக்கக்கூடிய சின்ன மரங்கள் தான் எண்ணங்கள். மனிதனுக்கு பெரும்பாலும் எண்ணங்கள் அவர்களுடைய பதிவுகளின் அடிப்படையிலேயே உருவாக்கப்படுகிறது. நம்ம அந்த புலன்களால் இந்த உலகத்தை அறிந்தும் சிந்தித்தும் நமக்குள்ள ஒரு கேரக்டர் பதியுது. இந்த கேரக்டர் பதிஞ்சு அந்த கேரக்டர்லேருந்து எழுச்சியாகக்கூடியவை தான் எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிராணசக்தியினுடைய தன்மையை பொறுத்து வலிமையாக இருக்குதோ அல்லது வலிமை இல்லாமல் இருக்கிறதோ அதை பொறுத்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல், மனம், பிராணன் என்ற 3 பகுதி இருக்குது. 3 சேர்க்கை தான் மனிதன். இதுல பிராணனுடைய தன்மை தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிராண ஆற்றல், அளவு, அழுத்தம் தூய்மையோடு இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் மிக வலிமையாக இந்த பிரபஞ்சத்தில் வேலை செய்கின்றன. பிராண சக்தி நம்ம குறைவா இருக்கு அப்படின்னா எண்ணங்களுடைய வலிமையும் குறைவா இருக்கும். அவருடைய எண்ணங்கள் ரொம்ப ஒரு பெரிய அலையை உருவாக்காது. நம்முடைய மூளையிலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகளை நம்ம எண்ணங்கள் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம்ல, அப்போ மூளை ஒரு நிமிடத்திற்கு பல ஃப்ரீக்குவன்சியை வெளியிடுது. அதுதான் ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, டெல்டா என்று நம்ம சொல்றோம். மூளையிலேருந்து வரக்கூடிய அதிர்வலைகளை நம்ம உருவாக்குறோம். அதில் ஆல்ஃபா அலைகள், நம்ம மனம் ரொம்ப அமைதியா இருந்து ஆல்ஃபா அலைகள் உருவாக்கும் போது நம்ம பிராணம் நல்ல அடர்த்தியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஊடுருவி செயல் வடிவம் பெறுகின்றன. மேனிஃபெஸ்ட் ஆயிரும், கண்டிப்பா ஆயிரும். அப்போ நம்ம மனதை இன்னும் ரொம்ப நுட்பமா ஆழ்ந்த அமைதிக்கு கொண்டு போய் தீட்டாவை கொண்டு போனா அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் இன்னும் ஸ்ட்ராங்கா போகும். பொதுவாகவே வேவ் தியரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அது நம்முடைய வலிமையை பொறுத்து இந்த பிரபஞ்சத்தில் மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், ஊடுருவும், இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த 5 தன்மையில இருக்குது. நம்ம பூமியில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களினுடைய எண்ணங்கள் மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தலோட போயிருது. பிராண உடல் வலிமையாகவும் மன உடல் அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வரக்கூடிய எண்ணம் இந்த பிரபஞ்சத்தில் நேரடியாக ஊடுருவக்கூடியவை. எந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் ஊடுருவுகின்றனவோ அந்த எண்ணம் இந்த பிரபஞ்சம் செயல் வடிவம் கொடுத்துரும். இந்த ஒரு எண்ணத்தை நம்ம விடுறோம். அந்த எண்ணம் பிரபஞ்சத்துல போய் ஊடுருவ ஆரம்பித்ததுன்னா பிரபஞ்சம் அதற்கான ஒரு உந்து வேகத்தை பெறுகிறது, அதற்கான ஒரு சூழ்நிலையை அமைக்கிறது. இது ரொம்ப கூர்ந்து பார்த்தா தான் கவனிக்க முடியும். அதற்கான ஒரு சூழ்நிலையும் வாய்ப்புகளையும் அந்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை அமைச்சு அந்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் உந்தி தள்ளி செயல்பட வச்சிடும். அது எந்த நபரோட தொடர்புடனோ அவங்களெல்லாம் உடனே கனெக்ட் ஆகும். என்னுடைய ஒரு அனுபவத்தில் நான் எண்ணங்களுடைய தன்மையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் எண்ணங்களை குறித்து ஆராய்ச்சிகள் பண்ணும்போது மதியம் 1:30 இருக்கும். அந்த மதியம் 1:30க்கு நான் என்ன முடிவு பண்ணேன்னா, எனக்கு தெரிந்த ஒரு உறவுக்கார பெண் அவங்க எனக்கு 2 மணிக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் சங்கல்பித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறேன். அந்த எண்ணங்கள் அப்படி போகுது. மணி 1:50 ஆகுது, நான் வீட்டில் படுத்திருக்கிறேன். ஃபோன் வரல. 1:55 ஆகுது, வரல. கரெக்டாக 1:59க்கு எனக்கு ரிங் வருது வீட்டில், லேண்ட்லைனில். எடுத்து பார்க்குறேன். நான் யாருக்கு எண்ணங்கள் அனுப்பணும்னோ அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சான்ஸே கிடையாது. அவங்களுக்கு எனக்கும் ரொம்ப நாளாக எந்த தொடர்பும் இல்லை. அப்போ ஃபோன் பண்ணும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எப்படி ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் 1:15 மேலே அப்படின்னா அங்கே அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். சுற்றிட்டு இருக்கும்போது ரொம்ப போர் அடிச்சதுன்னு வீட்டிலேருந்து வெளியில் நின்னேன். அப்போ எங்கள் மாமா அப்படி தற்செயலாக வந்தார். அவர் என் புது செல் வாங்கியிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட காமிச்சாரு. அதை நான் திருப்பி பார்த்தேன். சரி, யாருக்காவது டயல் பண்ணுமேன்னு பார்க்கும்போது உங்களுடைய எண்ணம் எனக்கு வந்தது. நான் டைப் பண்ணேன், நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு எண்ணம் செயல் வடிவம் பெறுவதற்கு ஒரு ஆளை வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கு. இன்னொருத்தர் அந்த நேரத்தில் அவங்களுடைய மாமாவை பக்கத்தில் கொண்டு நிப்பாட்டி அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கு. பார்த்தீங்களா, இந்த அளவு மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆகவே
எண்ணங்களுக்கு வலிமை இருக்கிறது. எண்ணங்கள் தான் முழு சக்தி வாயும். எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உங்களுடைய முழு வாழ்க்கையும் இருக்கிறது. ஆகவே எண்ணங்களில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எண்ணியவை முடிதல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று பாரதி சொல்றது போல எண்ணங்கள் ரொம்ப வலிமையாக இருந்தால், சக்தி மிக்கதாக இருந்தால், உங்களுடைய பிராணன் ரொம்ப வலிமையாகவும் சக்தி மிக்கதாக இருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஊடுருவி செயல் வடிவம் பெறும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.